இன்றைய நட்சத்திர பலன் தாராபலன் 25/6/2026. ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே, இது அஷ்டகிரி ஃப்ரம் காஞ்சிபுரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தாராபலன். தாராபலன்னா தாரானா நட்சத்திர பலன். இன்றைய நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த நட்சத்திர பலன் நம்ம பார்க்கணும்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்குவதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதே மாதிரி இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரமும் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமாக வருது, அதன் மூலம் இன்றைக்கு நம்மளுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட இருக்கு, சுப பலன்களா அசுப பலன்களா. அதை சுப பலன்களாக தான் நம்ம சுப நட்சத்திரம். இன்னைக்கு இருக்கிற நட்சத்திரம் நம்மளுக்கு 4வது நட்சத்திரம் சேமதார நட்சத்திரம், நம்மளுக்கு சுப நட்சத்திரம். அப்போ புதிய முயற்சிகள், சுபகாரியங்கள் செய்கிறது, நம்ம புதுசாக எது செஞ்சாலும் அதில் செய்யலாம். அது மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பண்ணலாம். அதே பார்த்திங்கன்னா கெடுபலனை தரக்கூடிய ஒரு வதை தாரியாக வருது, 5வது பிரத்யேக தாரியாக வருது, இல்லை 7வது வதை தாரியாக நட்சத்திரமாக வருதுன்னா, அன்றைக்கி தினசரி வேலைகளை கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கையோடவும் டெய்லி தினமும் நம்ம செய்கிற வேலைகளை செய்யணும். அப்படி செஞ்சோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அவாய்ட் ஆகும். இதுக்காக தான் இந்த நட்சத்திர பலன் போடுறேன். இது ஏற்கனவே என்னோடய லைஃப்பில் நான் செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எல்லாருக்கும் போடுறேன். தினசரி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு பஸ்ஸு விட்டுருவோம், ஒரு அவசரமாக முக்கியமான வேலைக்கு போக வேண்டியது இருக்கும். அப்போ வேறு எதனா பிரச்சனை வரும், வேறு எதனா வேலை வரும். அது மாதிரி எதனா பிரச்சனை, நம்ம செய்யக்கூடிய வேலைகள் காரிய தடை வரும். ஒரு பணம் ஒருத்தர் தர வேண்டியது இருக்கும், கேட்க போவோம். அவர் வீட்டுக்கு போயிட்டு பிறகு பார்த்தா அவர் ஆள் இருக்க மாட்டார். நம்ம ஆனால் இந்த மாதிரி தாரை இன்றைக்கி நடக்குது அப்படின்னு நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்றைக்கி போய் கேட்கலாமா வானாவான்றதை நம்ம டிசைட் பண்ணிடலாம். டிசைட் பண்ணிவிட்டு நம்ம போகாமே தவிர்த்துடலாம் இந்த விஷயத்த. இது மாதிரி ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகணும். அந்த 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 இதனோட காரணமாக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். இந்த புரிதல் ஒரு 3 மாதம் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த நட்சத்திர பலன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் உண்டாகும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலையை செய்யலாம் செய்யக்கூடாதுன்றது தினசரி நீங்களே முடிவு எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் வந்துடும். அதனால் இதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உனக்கு நிறைய பேருக்கு போகவே இல்லை, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே அவங்கள நல்லபடியாக வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். நம்ம அவங்க முயற்சி தான் எல்லாம். நம்ம ஜஸ்ட்டு தெரியப்படுத்துவோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. எல்லோரும் நல்லா இருக்கட்டும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நன்றி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நட்சத்திர பலன் எதுக்கு பார்க்க போகிறோன்னா, ஆனி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை 25/6/2026 இந்த டேட்டுக்கு தான் நம்ம நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொதுவான பலன்கள் பார்த்துடலாம். முதல்ல இன்றைக்கி ஏகாதசி திதி, பெருமாளை வழிபட நன்மை உண்டாகும். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம். இரவு 7 மணி வரைக்கும் இருக்குது. இது சுவாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் சந்திராஷ்டம நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதியும் ரேவதி. உத்திரட்டாதி ரேவதி இந்த 2 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் போது புதிய முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். சந்திரன் நம்ம உங்கள் நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் இருப்பார். அதனால் உங்களுக்கு மனநிலை ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. மன அலைவை இதை பண்ணலாமா வானாவா ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலையெல்லாம் இருக்கும். அதனால் சந்திராஷ்டம நட்சத்திரம் இருக்கிறவங்க அன்றைக்கி எந்த புதிய முயற்சியும் எடுக்காமல் ரெகுலராக செய்கிற வேலைகளை கவனத்தோடு செய்யுங்க. அதில் டக்குன்னு மறதி உண்டாகும், யாரோ செல்ஃபோனை வீட்டில் விட்டு போயிடுவோம், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதை பண்ணி பார்த்துங்க. ஏகாதசின்றதுனால பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியம் உருவாகும். எதற்கெல்லாம் சிறப்பான நாள்? புது வீட்டுக்கு வாசகால் வைக்கிறதுக்கு சிறந்த நாள், மாங்கல்யம் ஆர்டர் கொடுக்கறதுக்கு சிறந்த நாள், கிரகாரம்பம் அதான் வீடு குடி போகிறதுக்கு சிறந்த நாள், அதே மாதிரி வித்தியாரம்பம்னா புதுசாக ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு சிறந்த நாள். இது இந்த நாளோட பொதுவான பலன்கள். இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னு சொல்லும்போது ஜென்மதாரிகள் பார்த்திங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரக்கும் ஜென்மதாரைன்னு பார்க்கும்போது மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம் இதெல்லாம் இருக்கும். இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், சொத்து வாங்குதல், பத்திரப்பதிவு செய்தல் இதெல்லாம் செய்யலாம். ஆனால் இது ஆனி மாதம், அதனால் பத்திரப்பதிவுலாம் செய்யக்கூடாது. முதல் பணிக்கு போய் ஜாயின் பண்ணுறது இதெல்லாம் செய்யலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா முடிவெட்டுதல், எண்ணெய் ஸ்நானம், ஸ்ரீபுருஷ சேர்க்கை, திருமணம், சீமந்தம், காதுகுத்து, மொட்டை அடித்தல், முடிவெட்டுதல், ஷேவிங் பண்ணுறது, முதலாக ஒரு நோய்க்கு மருந்து எடுத்துக்கிறது, அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் இந்த ஜென்மதாரையில் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரை. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்து தாரை. இதில் பார்த்தீங்கன்னா பொருள் வரவு, காரிய சித்தி உண்டாகும். காரிய சித்தினா காரிய வெற்றி.
இதில் வந்து சுபகாரியம் தொடர்பான அனைத்து செயல்களையும் மேற்கொள்ளலாம். புதிய முயற்சிகள் கைகூடும். வீடு மனை வாங்கலாம். பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டில் பணம் இன்வெஸ்ட் பண்ணலாம். பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் செய்யலாம். ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடுறது, குழந்தைங்க பேரில் இது பண்ணுறது, இந்த செல்வ மகள் ஸ்கீம் அது மாதிரி ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவோம். தொழில் புதிய தொழில் தொடங்கலாம். தொழில் சம்மந்தமாக தொழிலை விரிவாக்கம் செய்கிறது, தொழில் சம்மந்தமாக லோன் வாங்க போகிறது, தொழிலுக்கு வந்து விரிவாக்கம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம். அது சம்மந்தமாக வெளியூர் வெளிநாடு செல்வது, இது எல்லாமே அதில் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்துதாரி. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரக்கும் விபத்துதாரி. விபத்துதாரின்னு பார்க்கும்போது கோபத்தால் காரிய இழப்பு, வாய்ப்புகளை தவற விடுறது, மனக்குழப்பம், வீண் அலைச்சல், பொருள் விரயம், எதிர்பாராத விபத்து, இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போது இதில் வந்து சுப நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தவிர்க்கணும். அனைத்து சுபகாரியங்களை தவிர்க்கணும். இதில் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, இரவு நேர பயணம் செல்லக்கூடாது, அதிவேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிரச்சனையாக வரும். அதனால் வந்து இதில் வந்து தினசரி வேலைகளை நம்ம கவனத்தோடு செய்யணும். இன்றைக்கி நம்ம டெய்லி பைக்கில் வரோன்னா இந்த விபத்துதாரி வர அன்றைக்கி பஸ்ஸுலேயே அது மாதிரி போகிற மாதிரி கொஞ்சம் மாற்றி பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சேமதாரைன்னு பார்க்கும்போது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரினா ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். இதில் வந்து வீடு, வண்டி, வாகனம், ஆபரணம், ட்ரெஸ் எடுக்கிறது இதெல்லாம் வாங்கலாம். வாங்கிய கடன் அடைச்சோம்னா அது முழுசாக அடைஞ்சிடும். நீண்ட நாள் நோய்க்கு மருந்து எடுத்துக்கலாம். பாதி நின்ற கட்டிட வேலை செய்யலாம். இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த சேமதாரை வந்து நம்மளுக்கு வந்து அந்த நல்லபடியாக முடிக்கும். இதில் ஆரம்பித்தோம்னா நீங்கள் எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை, சுபகாரியத்தை நல்ல நேரம் பார்த்து நல்ல ஓரை பார்த்து ஆரம்பிச்சினாலே நீங்கள் அந்த வேலை வந்து சக்ஸஸ் ஆன மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேகதாரி வந்து பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பிரத்யேகதாரின்னும் போது சிக்கல்கள், கவனச்சிதறல்கள், வீணலைச்சல், மனத்தடுமாற்றம், காரியத்தடை இதெல்லாம் உருவாகும். அப்போ என்ன இதில் பண்ணலைன்னா அனைத்து சுபகாரியங்களையும் தவிர்க்கணும். இதில் வந்து ஆன்மீக பணிகள் செய்யலாம், தியானம் கற்றுக்கலாம், யோகா பண்ணலாம். இதில் வந்து செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கக்கூடாது, நிலம் வாங்கக்கூடாது, புதிய முயற்சிகளை தவிர்க்கணும், ஒரு பொருளை இது பண்ணுறதுக்கு முன்பணம் கட்டக்கூடாது, ஒரு சுபகாரியங்களுக்கு போயிட்டு ஒரு மண்டபம் புக் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கூட செய்யக்கூடாது. இதெல்லாம் வந்து இதில் செஞ்சோம்னா அது வந்து அது முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையை இழுத்துக்கிட்டே போகும். அதனால் இதில் தவிர்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதகதாரி. அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சாதகதாரின்னு பார்க்கும்போது எண்ணங்கள் ஈடுபடுதல், முயற்சிகள் பலிதமாகுதல், செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுறது, பூமி சம்பந்தமான விஷயங்கள், அரசு வேலைக்கு மனு போடுறது, தேர்வு போட்டியில் கலந்துறது இதெல்லாம் செய்யலாம். அது மாதிரி இப்போது லாங் டைம் இப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஜாயின் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறீங்கன்னா இந்த சாதகதாரியில் செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒரு கேஸ் போட போகிறீங்க ஒருத்தர் மீது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் போயிட்டு இந்த தாரையில் ஆரம்பிச்சிங்கன்னா அது நம்மளுக்கு சாதகமாக முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரை. ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்கும் வதைதாரை நம்ம உடலில் சொல்லு, மனதில் இனம் புரியாத கவலை, பணிகளை நாட்டமில்லாமை, துன்பம் வரக்கூடிய தாரை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, பரிசோதனை செஞ்சக்கூடாது, வீண் வம்பு வழக்கல் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரு கூடயும் தேவையில்லாமல் பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது, திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது, அனைத்து சுபகாரியங்களும் தவிர்க்கணும். இதில் வந்து தியானம், யோகா இதெல்லாம் பண்ணி நம்ம அமைதியாக இருக்கலாம், நம்ம மனநிலையை அமைதிப்படுத்திக்கலாம். கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வர்றதுனால கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். அது மாதிரி விஷயங்களும் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரி. பூஷம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரின்னு பார்க்கும்போது தெய்வ காரியங்கள் செய்தல், புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள்லாம் செய்யலாம். ஆனால் சுப காரியங்களை தவிர்க்கணும். திருமணம் அது மாதிரி மெயினான சுபகாரியங்களை இதில் தவிர்ப்பாங்க. இதுக்கான இது நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம்னும் போது சந்திராஷ்டம நட்சத்திரம். அப்போ நம்ம மனநிலை வந்து ஒரு நிலையாக இருக்காது. அந்த நேரத்தில் வந்து திருமணம் இதெல்லாம் செஞ்சோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இப்போ செய்யக்கூடாது. அது சுபகாரியங்கள் சம்மந்தமான வேலைகளை செய்யலாம். ஒரு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, ஒரு நகை வாங்குறது, ஒரு புடவை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது சம்மந்தப்பட்ட இதெல்லாம் செய்யலாம். ஒரு சமையல்காரருக்கு அட்வான்ஸ் கொடுத்து, ஐயருக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா மற்றபடி எல்லா விஷயங்களும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரின்னும் போது புனர்பூசம், விசாகம்,
பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் பரம மைத்திரத்தாழை பரம மைத்திரத்தாழை போகும்போது அனைத்து சுப செயல்களுக்கும் உகந்தது. பூமி சம்பந்தமான விஷயங்கள், நிலப்பத்திரிகை செய்தல், அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறது, சொத்து சம்மந்தமாக பேசுறது, தொழில் சம்மந்தமாக வெளியூர் வெளிநாடு போகிறது, அப்புறம் ஆன்மீக பயணங்கள், மகான்கள் தரிசனம், திருமணத்துக்கு நகைப்பட வாங்கிறது, தொழில் வியாபார ரீதியான முயற்சிகள் மேற்கொள்றது, இது எல்லாம் செய்யலாம். அனைத்துக்கும் சுப செயல்களும் உகந்த தாரை இந்த பரம மைத்திரத்தாழை. இது மாதிரி நட்சத்திரம் உங்களுக்கு வருதான்னு பார்த்து அந்த நாளில் வந்து நீங்கள் சுபகாரியங்களை தொடங்குங்க. ஒரு வீட்டுக்கு நகை வாங்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது வந்து மென்மேலும் வளரும். இதை வந்து இந்த வீடியோவில் கேட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி செய்யலாம். இதை வந்து நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இது தெரியட்டும். அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்ம பிரச்சனைகளையும் தவிர்த்திடலாம், சுபகாரியங்களை செஞ்சு நம்ம வெற்றி அடையலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.